பகலில் காட்டலாமே மாடி பக்கத்தில் பார்த்து காட்டிட்டு மழை வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கு செழிப்பாக. பப்பாளிலாம் இருக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்கள். இதுவுமே விதையிலேருந்து போட்டு எடுத்து வச்ச செடி தான், பப்பாளி செடி. ரம்ஜான் சிஸ்டர் இருக்கீங்களா? நீங்கள் லைவ் போட்டுருக்கீங்களா? கோவக்காய் தான் செம்ம ஹார்வெஸ்ட் கொடுத்துச்சு. போன வருஷமும் நல்லா அறுவடை கொடுத்தது, இந்த வருஷமும் நல்லா அறுவடை கொடுத்துருக்கு. நேற்று கூட போட்டிருந்தேன் கோவக்காய் அறுவடை வீடியோ, பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மாதுளம்பழம் இருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வச்சிருக்கு. இங்கே அவரக்காய் கொடி வந்து மேலே போயிடுச்சு, பிச்சில் போயிடுச்சு. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொசு வலை போட்டாச்சு. ஏன்னா இது வந்து அணில் வந்து கடிக்குது. அணில், குருவி எல்லாம் வந்து கடிக்கும். சாப்பிட்றேன் ஒரு பழம் கூட சரியாக கிடைக்கல போன வருஷம். அதனால இன்னைக்கு இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணிச்சிருக்கேன். இந்த ஐடியா பிடிச்சிங்கன்னா நீங்களும் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் அணில் தொல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி கவர் தைச்சி போடுங்க. இந்த மாதிரி கொசு கவரு, கொசு வலை. இதை வந்து சுருட்டு மாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி கயிறு கொடுத்து இந்த போட்டிருக்கேன். இந்த ஐடியா பிடிச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்ல லைப்ரரி நாட்டில் வந்து எங்கள் குரூப்பில் ஒருத்தர் வந்து கொடுத்தாரு இந்த பைனாப்பிள் செடி. பைனாப்பிளோட அந்த ஒரு இது தான் கொடுத்தாங்க. அந்த கீழே இருக்கணும் வேறு அது மட்டும் கொடுத்தாங்க. அதை வச்சு பாருங்கள், இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. கொஞ்சம் மீடியமான தொட்டில் வச்சுருக்காங்க, பெருசாக வந்துருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் காய் வந்துடும் நினைக்கிறேன். இந்த தான் தெரியுது. மாட்டோட பாருங்க, கருவேப்பிலை இருக்கு பாருங்க. கருவேப்பிலை செடி ஒரு பெருசாக இருக்கு பாருங்க, சூப்பரான இருக்கு. நிறைய பறிச்சிட்டேன், நல்லா வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்கி வச்சு கொஞ்சம் அந்த இது வெயிலில் வந்து கொஞ்சம் கறிச்சு, வேறே இல்லாமல் இதே இல்லாமல் இருந்தது, தண்டு எதுவுமே இல்லை. நான் அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் கிளறாமல் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னால் முளைச்சி வந்துடுச்சு. அதுலேருந்து முளைப்பு வந்துடுது, வேர்லேருந்து வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து மோர் கரைசல் அடிக்கடி கொடுக்கணும். மோர் கரைசல் கொடுக்கணும். கருவேப்பிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் கரைசல், அப்புறம் வெங்காயத்தோல் கொடுக்கலாம். மோர் கரைசல் அடிக்கடி மோர் கரைசல் கொடுக்கலாம். அப்புறம் காய்கறி வேஸ்ட்லாம் போடலாம், நல்லா வளரும் சூப்பராக. அது பாருங்கள், இது வந்து மல்பெரி பாருங்கள். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காய்ச்சது, மறுபடியும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய காய்ச்சிருக்கு. கொஞ்சம் வந்து பழுத்து இருக்குது. ரெட்டாக இருக்கும்போது நம்ம அடித்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக புளிக்கும். நல்லா பிளாக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். வரும் பிளாக் ஆகிடுச்சு, இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சகோதரி, வீடியோ தெளிவாக தெரியவில்லை. ஓ அப்படிங்களா சிஸ்டர்? இந்த பக்கம் வந்துட்டு அப்படிதான் ஆகுது. இப்போது இப்போ எப்படி இருக்குது?